வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். உண்மையை பேசியதற்காக கர்நாடக அமைச்சரவையில் இருந்து ராஜண்ணா நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் சோபா கரந்தலேஜே தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம், சேர்ப்பு ஆகியவற்றில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் மாநில அரசின் ஊழியர்களே தேர்தல் ஆணையத்திற்காக வாக்காளர் பட்டியலை தயாரித்துள்ளதாக அந்த மாநிலத்தின் அமைச்சர் ராஜண்ணா கூறியிருந்தார். இதையடுத்து அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கிவிட்டனர். இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் சோபா கரந்தலேஜே உண்மையை சொன்னால் பதவியை பறிப்பதே காங்கிரசின் வழக்கம் என்று தெரிவித்தனர். பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் ஒரு வழிபோகனை போல் பேசியுள்ளதாக ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஒவைசி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவிற்கு சென்றிருந்த பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் பாகிஸ்தானின் உரிமைகளை எப்பாடுபட்டாவது பெறுவோம் என்றும், சிந்தாற்றின் துணையாறுகளில் இந்தியா அணை கட்டினால் ஏவுகணைகளை செலுத்தி அதை உடைப்போம் என்று கூறியிருந்தார். இதுகுறித்து ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினர் அசாதுதீன் ஒவைசியிடம் செய்தியாளர்கள் கருத்து கேட்டனர். அதற்கு பதிலளித்த அவர், இந்தியாவை அச்சுறுத்தும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி பேசியுள்ளது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தார். காரிப் பருவத்தில் 995 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் பல்வேறு வகை பயிர்கள் பயிர் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் சராசரியாக நெல் பயிரிடும் பரப்பு 403 லட்சம் ஹெக்டேராக உள்ள நிலையில் இந்த ஆண்டில் காரிப் பருவத்தில் 364,80,000 ஹெக்டேர் பரப்பில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. பருப்பு வகைகளின் சராசரி பயிரிடும் பரப்பு 129 லட்சம் ஹெக்டேராக உள்ள நிலையில் இந்த ஆண்டில் 106 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் பருப்பு பயிரிடப்பட்டுள்ளது. திருச்செந்தூர், பழனி, திருப்புரகுன்றம், திருவண்ணாமலை கோவில்களில் 100க்கும் மேற்பட்ட பக்தி இசை நிகழ்ச்சிகள் நடத்தி சாதனை புரிந்துள்ள 8 வயது சிறுமி தியா சென்னை தியாகராய நகர் பாஜக அலுவலகத்தில் நயினார் நாகேந்திரனை சந்தித்தார். ஞான குழந்தை திவ்யாவின் தெய்வ பவனி மேலும் மேலும் சிறக்க வேண்டுமென நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினர். அவருடைய பாடும் திறமையை கண்டு தான் ஆச்சரியத்திற்கு போய்விட்டதாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் நல்லினம் வட்டம் கீழ்குடியில் புத்தாற்றில் குளித்தபோது இளைஞர்கள் மணிகண்டன், ஜெயக்குமார், ஹரிஹரன், மணிவேலன் ஆகியோர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது அதிர்ச்சியும் வருத்தமும் அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். உயிரிழந்த இளைஞர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிதி உதவி வழங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்தியுள்ளார். ஏரி, குளம், ஆறு, அருவி ஆகிய நீர்நிலைகளில் குளிக்கும் போது மிகவும் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா, மேயர் மகேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த திட்டத்தில் வயது முதிர்ந்தோர், மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று ரேசன் பொருட்களை விநியோகம் செய்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் இணைய பதிவாளர், கூட்டுறவுத்துறை சிவகாமி, மாவட்ட வழங்கல் அலுவலர் புஷ்பா தேவி, ஒன்றிய செயலாளர் பிரியாங்க்லின், மாவட்ட துணை செயலாளர் பூதலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்ற நூலகர் தின விழா நிகழ்ச்சியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உரையாற்றினர். இதில் சிறப்பாக செயலாற்றிய நூலகர்களை பாராட்டும் வகையில் கேடயங்களை வழங்கினர். தொடர்ந்து புலவர்களுக்கும் கொடையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்தார். இவ்விழாவில் கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், புலவர்கள், பொதுமக்கள் என ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சீலென்ஸ் கிரிக்கெட் கிளப், பகடா ஸ்போர்ட்ஸ் இணைந்து நடத்தும் மெகதோடியாஸ் மெமோரியல் T20 கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் கீதா ஜீவன், மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் ஆல்பர்ட் முரளிதரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். 6 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சார்ந்த 16 அணிகள் பங்கேற்றனர். தொடக்க விழாவில் தூத்துக்குடி மாவட்ட கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் கிறிஸ்பின், பொருளாளர் கணேஷ், துணைத் தலைவர் மகில் ஜான் சந்தோஷ், இணை செயலாளர் சுப்பிரமணி, விழா கமிட்டியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெறும் முதல் 4 அணிகளுக்கு பணப்பரிசும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட உள்ளன. மயிலாடுதுறை மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குநர் சேகர் ஊழியர்களை தன்னிச்சையாக இடமாற்றம் செய்ததாகவும், பெண் ஊழியர்களிடம் இரட்டை அர்த்தத்தில் பேசி மன உளைச்சலை ஏற்படுத்தியதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவிரி படுகை உழவர் பெருமக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளிடம் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உரிய விசாரணை செய்வதாக உறுதியளித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெப்புகை ஊராட்சி உரியம்பட்டியில்
3 மாதத்திற்கு மேலாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். உரியம்பட்டியில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி உள்ளது. இதற்கு நீரேற்று ஆழ்குழாய் மோட்டார் பழுதானதால் 3 மாத காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை. மக்கள் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று குடிநீர் எடுத்து வர வேண்டியுள்ளது. இந்த நிலையில் கரம்பக்குடி கந்தர்வகோட்டை சாலை வேளாடிம்பட்டியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தண்ணி 6 மாசமா தண்ணி வராம நாங்கள் குடிக்க தண்ணி இல்லாம கடந்து தெருவா அலைகிறோம். இது உள்ள நடவடிக்கை எதுவுமே எடுக்கிறாங்கல்ல. நாங்கள் அதுக்காக வந்து கடந்து ஆகணும். 2 மாசமா வந்து வாங்கணும் நடவடிக்கை எடுப்பான்னு வந்து ரோட்டில் வந்து குந்தி மறிக்கிறோம். இன்னைக்கு இது செய்கிறோம் நாளைக்கு செய்கிறோம்னு இதை செய்யவே இல்லை. இதுவுமே எங்களுக்கு தண்ணி தாவத்துக்கு கிடைக்கல. தெருவா அலைகிறோம். தெருவா அலைஞ்சி எங்களுக்கு தண்ணி வரல. இனிமேல் எல்லாம் ஆளுங்கட்சிக்காரவங்க எங்களை தேக்க விட மாட்டேங்கிறாங்க. பண்ண வாய்ப்பு இல்லை. எங்களுக்கு இன்னைக்கு தண்ணி வந்தால் தான் நாங்கள் இந்த ரோட்டை விட்டு போவோம், இல்லைன்னா போக முடியும். ஆளுங்கட்சி எங்களை ரோட்டில் உட்காராண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மக்களோட கொல்லணும்னு அரசு பண்றீங்களா? கொல்றவங்க வந்து நீங்கள் ஆதார கடைசிலாம் வாங்கிக்கிட்டு எங்களை கொல்றா இருந்தாலும் நீங்கள் அந்த தண்ணியை கெமிக்கலை கலந்து எங்களை கொல்லுங்க. பாசனத்தை போட்டு நாங்கள் சாகுறோம். ஆமாம். சென்னை அம்பத்தூர் ஒரக்கடகம் பவானியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவையொட்டி அம்மன் வீதி விழா நடைபெற்றது. ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, மாதுளை, அன்னாசி, முழாம்பழம் ஆகிய பழங்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்தனர். மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் அம்மன் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அம்மனின் தரிசனம் பெற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் ஆடி திருவிழாவில் பால்குடம், அம்மனை வர்ணித்தல், சிறப்பு அபிஷேக அலங்காரம், கூழ்வார்த்தல், கும்பம், திருவீதி உலா என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை ஈஞ்சம்பாக்கம் தேவி தண்டு தொழுக்காத்தம்மன் கோவிலில் கூழ் ஊற்றும் விழாவும் தீமிதி திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றன. இத்திருவிழாவில் உடுக்கை பம்பை அடித்து அம்மனை வரவேற்று கூழ் ஊற்றி கொண்டாடினர். இதில் பக்தர்கள் அழகு குத்தியும் அம்மன், சிவன், விநாயகர், முருகன் போன்று வேடங்கள் அணிந்தும் ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து 50 பெண்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்தனர். சிலர் குழந்தைகளை தூக்கி கொண்டு தீ மிதித்து நூதன முறையில் நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே ஆணையம்பட்டியில் சக்தி பெரிய மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. காப்பு கட்டுதலுடன் தொடங்கி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்து திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். இவ்விழாவில் சுற்றுவட்டாரச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றை அடுத்த பேட்டையில் உள்ள சக்தி மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி விழாவாக எடுத்து சென்றனர். அதன் பின்னர் பக்தர்கள் சிலர் அழகு காவடி ஏந்தியவாறு தீக்குழியில் இறங்கி அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவில் பொதுமக்கள், பஞ்சாயத்துதாரர்கள், விழா குழுவினர், ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சி காமகோடி பீடாதிபதி முக்தியடைந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 91வது ஜெயந்தி விழா மதுரை SS காலனியில் மகா பெரியவர் கோவிலில் நடைபெற்றது. ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து தமிழ்நாடு பிராமண சமாஜ மாநில தலைவர் ஹரிஹரன் முந்தையர் உரையாற்றினர். அப்போது அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் நலனுக்காகவும் பாடுபட்டவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்றும் கூறினர். இதில் மதுரை அனுசத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் பாலு, தமிழ்நாடு பிராமண சமாஜம் மாவட்ட தலைவர் ரவி, மாநில செயலாளர் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த ஆயால்பட்டியைச் சேர்ந்த வள்ளி தாயாருக்கு சொந்தமான 18 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த நிலத்தில் போடப்பட்டிருந்த முள்வேலிகளை தமிழக அரசு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி அகற்றிவிட்டு அந்த நிலத்தின் நடுவே சாலை அமைத்து வருவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயி வள்ளித்தாய் குறை தீர்க்கும் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மீண்டும் மனு அளித்தார். எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம ஒரு ஆயிரத்தி மெயின் ரோடு தென்காசி மாவட்டம் சங்கரம் கோயில் அருகே பனவடலி சத்திரம் எந்த பொதுப்பணித்துறை எந்த இதில் உள்ள ரோடுங்கிறது எங்களுக்கு சொல்லாமலே அறிவிப்பு இல்லாமலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து 4 வட்டம் மனு கொடுத்துருக்கோம். எதுவுமே எங்களுக்கு எந்த மனுவுக்கும் இதை எடுக்கலை. கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். கலெக்டர் தான் கொடுத்துருக்கோம். இதுவரைக்கும் எந்த மனுவுக்கும் எங்களுக்கு இது பதில் தெரிவிக்கலை. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி தனது சமூக வலைதளத்தில் கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தேவை சந்தித்த நிகழ்வை பதிவிட்டுள்ளார்.
கபில் தேவின் பயணம் நம் நாடு முழுவதும் உள்ள எண்ணற்ற விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் விளையாட்டுத் துறையில் தமிழக அரசு எடுத்துள்ள பல்வேறு முயற்சிகளை கபில் தேவ் பாராட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோல்ஃப் விளையாட்டை ஊக்குவிக்கும் வளர்க்கவும் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டத்தக்கவை என்றும் உதயநிதி பதிவிட்டுள்ளார். கோவை மாவட்டம் போத்தனூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட முகாமின் தொடக்க விழா மாமன்ற உறுப்பினர் காதர், கவுன்சிலர் சரளா ஆகியோர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இந்த முகாமில் சாதி சான்று, பட்டா மாற்றம், மகளிர் உரிமை தொகை ஆகியவற்றை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் அளித்தனர். இதில் தெற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி, காவல் உதவி ஆணையர் கனக சபாபதி, ராஜேந்திரன், மாநகராட்சி தெற்கு மண்டல உதவி ஆணையர் குமரன், உதவி செயற் பொறியாளர் கனகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் நந்தம்பாக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு காண அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் பயனாளிகளுக்கு சான்றிதழ்களும் நலத்திட்ட உதவிகளும் மதிய உணவும் வழங்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அலுவலர்கள், வார்டு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், மதியழகன், சண்முகநாதன், மோகன், லட்சுமணன், பிரபா, ஹரி ஆகியோர் கலந்து கொண்டனர். டெல்லியில் ராகுல் காந்தியை கைது செய்ததை கண்டித்து சென்னை பெரம்பூரில் காங்கிரஸ் சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெல்லி பாபு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாபெரும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கடந்த சில நாட்களாகவே அடர்ந்த பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகின்றன. இந்த நிலையில் வத்தலகுண்டு சாலையிலும் பழனி சாலையிலும் அதிக பனிமூட்டம் காணப்பட்டது. வழக்கத்திற்கு மாறாக அதிக பனிமூட்டம் சூழ்ந்ததால் வாகனத்தின் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி மெதுவாக சென்றனர். அதிக பனிமூட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் விடுதிகளிலேயே தங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் கோணந்தாங்கலைச் சேர்ந்த ஆட்டு வியாபாரி தங்கவேல் 400 ஆடுகளை வளர்த்து வருகிறார். பட்டியில் அடைக்கப்பட்டிருந்த 16 ஆடுகளை திருடர்கள் திருடி சென்றனர். அந்த ஆடுகளை சிங்காரப்பேட்டை சந்தையில் குறைந்த விலைக்கு விற்றபோது வடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் கனிக்காரன் கொட்டாயைச் சேர்ந்த அஜித் குமார், மனோஜ், வல்லரசு, பிரசாத் ஆகியோர் என்பதும் அவர்கள் தங்கவேலின் ஆடுகளை திருடி சென்றதும் தெரியவந்தது. ஆடுகளை திருட பயன்படுத்திய டாடா ஏசி வாகனத்தை செங்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அண்டக்குடி ஐய பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் பால்குட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. அண்டக்குடி காவிரி ஆற்றங்கரையில் இருந்து பக்தர்கள் பால்குடம், அழகு காவடி, தொட்டில் காவடி எடுத்து மேலதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் செய்து மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே பச்சைமலை ஊராட்சிக்குட்பட்ட வேப்பம்படி பாலக்காடு பழைய மாரியம்மன் கோவில் செல்லும் பாதையை அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் அவ்வழியாக செல்லும் விவசாய குடும்பங்கள் இடுபொருட்களையும் விளைபொருட்களையும் எடுத்து செல்ல சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி கெங்கவள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு மனு அளித்தனர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் நாகலட்சுமி தெரிவித்ததால் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கலைக்கல்லூரியில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி முதல்வர் கலைவாணி தலைமையில் நடைபெற்றது. செய்யாறு கோட்டாட்சியர் அம்பிகா ஜெயின், ஜோதி ஆகியோர் பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். வருங்கால தமிழகம் போதை பழக்கம் இல்லாததாக உருவாக்க வேண்டும் என்று தமிழக அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர்கள் கூறினர். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூரில் வண்டி கற்பணசாமி கோவிலில் ஆடி மாதத்தில் முனீஸ்வரன், கருப்பசாமி, காளியம்மன், மாரியம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு கடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை சார்பாக குற்ற சம்பவங்கள் குறைய வேண்டும், வாகன விபத்துகள் நேரக்கூடாது, சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி வேண்டுதல் நடைபெற்றது. வேடச்சந்தூர் அருகே உள்ள அய்யலூர் வண்டி கற்பண சுவாமி கோவிலில் ஆயுதப்படையும் காவல்துறையினரும் கடா வெட்டி வாகனங்களுக்கு சிறப்பு பூஜை செய்து நேர்த்திக்கடன் செலுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாநில சுகாதார பொது ஆய்வுக் குழுவினர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டனர். இதற்காக 30 பேர் கொண்ட குழுவினர் தனித்தனியாகவும் 5 பேர் வீதமும் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் அவசர சிகிச்சை பிரிவு, மகப்பேறு மருத்துவ கட்டிடங்களிலும் பிளாக் வாரியாக சென்று ஆய்வு செய்தனர்.
புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் விடுதி பணியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொல்லப்பட்டார். மற்றொருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் பார்களை மூட வலியுறுத்தி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு மகாத்மா காந்தி வீதியில் இருந்து சட்டமன்றம் நோக்கி பேரணியாக சென்றனர். பேரணியில் வந்த பெண்கள் பாரை சூறையாட முயன்றதால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். சென்னை தண்டையார்பேட்டையில் முதியோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டிற்கே சென்று அரிசி, சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையேறு பகுதிகளான கீரிப்பாறை, கடுங்கரை, ரத்தினபுரம் ஆகிய ஊர்களில் ஆட்சியர் அழகு மீனா, மேயர் மகேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி சக்தி பெரிய மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழா, காப்பு கட்டுதல் மற்றும் கம்பம் நடுதல் நிகழ்ச்சியோடு தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக 30 அடி உயரத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் அமர்ந்த பின் தேரோட்டம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற தேர் திருவிழாவில் சக்தி மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவில் ஆணையப்பட்டி, கெங்கவள்ளி, தெடாவூர், நடுவலூர் மக்கள் கலந்து கொண்டனர். தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இன்று காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக சென்னை மணலியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.